29/7/2025 ஸ்ரீசக்தி 478க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், பாக்கியத்தாரா 28க்கு நம்ம கொடுத்தது 6 போர்டில் 903, ரிசல்ட்டு 412 பவரில் வந்திருக்குது. சரிங்களா, நம்ம கொடுத்தது எல்லாமே பவர் போயிடுச்சு. ஏ போர்டுக்கு 9 கொடுத்துருக்கோம், பவர். பி போர்டில் 1 கொடுத்துருக்கோம், 1. சி போர்டில் 7 கொடுத்துருக்கோம், 2. 7க்கு பவர் 2. ரிசல்ட்டு 401, 412. நம்ம கொடுத்த 21 12 வந்துருக்குது. 96 ரெண்டுமே பவர். இப்போ தெரியுதா, 96 ரெண்டுக்குமே பவர் 41 12 வந்துருச்சா. பவரில் வந்திருக்கு. ஒரு செட்டு அப்படியே வந்துருக்குது. இதுதான் ரிசல்ட். 412. 9க்கு பவர் 4, 6க்கு பவர் 1, 41. 21 நமக்கு வச்சுருக்கோம், அது 12. ஏன்னா நம்ம கொடுக்குறது எப்பவும் அப்படியும் வரலாம், திருப்பியும் வரலாம். சரிங்களா, அதனால் எப்பவும் அதை யூஸ் பண்ணும்போது மாற்றி அப்படியும் வச்சுக்கணும். இதில் போர்டு எடுத்ததில் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்கோம், ஆனால் 2 சி போர்டுக்கு வந்துருக்குது. 7 வரும்னு பார்த்தோம். சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் தரலாம். இப்படி தான் நேற்று மிஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்களா, நாளைக்கு எப்படி வரும் என்னங்கிறது உங்கள் கணிப்புலேயும் எந்த போர்டுக்கு என்ன நம்பர் வருதுங்கிறத பார்த்து கிளியராக வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அது இதில் பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் தான் மிஸ் ஆகிடுது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏ போர்டுக்கு ஆல் போர்டுக்கு 7 4. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர். 7க்கு பவர் 2, 4க்கு பவர் 9, 1க்கு பவர் 6. இதில் 9 நான் வைக்கிறவங்க 9ஆம் நம்பர் கொஞ்சம் 4 9 கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 4 9 நாளைக்கு ஆட்டத்தில் வரும், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கணிப்பில் 9 வந்தால் 9 வச்சுக்கோங்க. சரிங்களா, பி போர்டில் அதே போல் 1 5 வருது. சப்போஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு டபுள்ஸாக கூட வரலாம். 0 எங்கே வேணாலும் வரலாம். சி போர்டில் 3 7 வச்சுருக்கிறேன். ஏபிபிசி நம்ம எப்போது எடுக்கிறது 2Dயை பொறுத்த வரைக்கும் 41 நாளைக்கே 41 வர மாதிரி இருக்குது. சரிங்களா, 41ஆகவும் வரலாம், இல்லை 46ங்கிற மாதிரியும் வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. 70 28 23 27 15 43 21. சரிங்களா, இதிலேருந்து கணிப்பில் வந்தால் வரக்கூடிய நம்பர்கள் வரலாம். நாளைக்கு செட்டு உட்காரலாம். சரிங்களா, உங்களுக்கு அது எதில் பவரில் வந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றி ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வரலாம், அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியுது. அப்படி வந்துச்சுன்னா 4 1 7 இதுதான் வரணும். சரிங்களா, மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க நம்பர் வரலாம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 415 710. நாளைக்கு 4 4 1ன்னு கூட ரிசல்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டுங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. 710 273 251 238 072 342 417. இது நான் கொடுத்துருக்குது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா 21 நம்ம நிறையவே கொடுத்துருந்தோம். அது கம்பல்சரியாக வரும்ன்ட்டு அது பார்த்திங்கன்னா பாருங்கள் அப்படியே வந்திருக்குது. பாக்ஸில் 2மே பிசிக்கு வின்னிங் வரும். சரிங்களா, 2மே பிசிக்கு வின்னிங் வரும் பாக்ஸில் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாளைக்கு வரக்கூடிய நம்பர் 72 பார்த்திங்கன்னா 27 72 இது 2 இடத்துல வந்திருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு இது கூட வந்தாலும் வரலாம். அது டபுள்ஸாக வருமா என்னென்னு தெரில. ஏன்னா 7ஆம் நம்பர் டபுள்ஸ் வரணும். சப்போஸ் இல்லை 7 2 மாதிரி வருதா, இல்லைன்னா 2ஆம் நம்பர் டபுள்ஸாக வருதான்னு தெரில. ஆக மொத்தம் 2 9ங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். எப்பவும் நான் சொல்கிறது இந்த இடம் பட்டு தான். இதில் இருந்தால் அதிகபட்சம் வின்னிங் வரும், 3 டிஜிட்டல் வரும். ஆனால் கொஞ்சம் பவரில் வந்துடுது சில நம்பர்கள், அதனால் நம்ம கரெக்டாக உட்கார வைக்க முடியல. எது பவர் பண்ணுறாங்கன்னு தெரில. உங்கள் கணிப்பில் ஏதாவது பவர் வந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, நல்ல ஒரு வின்னிங் இருக்குது இதில். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.